சரிங்களா? ஒரு செகண்ட் ஹாஃபில் வந்து சிம்பிளிஃபைடு ஐஓடி ஆர்கிடெக்சர் அண்ட் கோர் ஐஓடி ஃபங்க்ஷனல் ஸ்டாக் ஃபாக் எட்ஜ் அண்ட் க்ளவுட். இதில் ஏதாச்சும் ஒரு டாபிக் நல்லா படிச்சுங்க, இன்னொரு டாபிக் ரைட்டாக வச்சு பார்த்துட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஸ்டின் டஃப்பாக இருந்தால் கூட ஒரு ஸ்பிட் அப் கேட்டால் கூட உங்களுக்கு நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ யூனிட் 1ல் நம்ம ஈஸியான டாபிக் எதுனா ஐஓடி ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான டாபிக். இதை பற்றி நல்லா படிச்சிங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். யூனிட் 2ல் வந்து நம்ம 2 ஆஃபாக டிவைட் பண்ணலாம். ஒரு ஆஃப் வந்து காம்போனன்ட்ஸ், இன்னொரு ஆஃப் வந்து கம்யூனிகேஷன். உங்களுக்கு காம்போனன்ட் சைடு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஈஸியாக படிக்க முடியும்னா அந்த ஆஃப் படிங்க. இல்லை கம்யூனிகேஷன் சைடு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னா அந்த ஆஃப் எடுத்துக்கலாம். இப்போ காம்போனன்ட்ஸ் என்னென்ன வரும்னா சென்சார்ஸ், ஆக்சுவேட்டர்ஸ், ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இது எல்லாமே காம்போனன்ட்ஸில் வரும். இதை பற்றி டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. கம்யூனிகேஷன் சைடில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன் மாடலில் ப்ளூடூத், ஜிக்பி, வைஃபை, ஜிபிஎஸ், ஜிஎஸ்எம் இது எல்லாமே வரும். மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கம்யூனிகேஷனோட காம்போனன்ட்ஸ் ஈஸியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், சென்சார் ஆக்சுவேட்டர்லாம் படிச்சிருக்கோம், அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.